உன் அபிப்பிராயம் அல்ல, என் அபிப்பிராயம் அல்ல, நம்முடைய பெருமை அல்ல, குடும்பத்தின் பெருமை அல்ல. தெய்வ சித்தத்திற்கு நாம் உட்படுவோம், உடன்படுவோம், கீழடங்குவோம். அந்த உடன்பாட்டிலே, அந்த கீழடங்குதலிலே நாம் ஒருமைப்பாட்டை கண்டுகொள்வோம் என்று ஒருமைப்பாடோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்வார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்தது உனக்காகவே இருக்கும். பல இடையூறுகள் இருந்தால் கூட ஆண்டவர் விட்டுவிடவில்லை. உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதை இன்றைக்கு உனக்கு பேசுவதற்காகத்தான் இதை அவர் கூறுகிறார். உன் குடும்ப வாழ்வு இன்றிலிருந்து சீர்பட வேண்டுமானால் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். குடும்ப வாழ்வில் பரிசுத்தம், குடும்ப வாழ்வில் பரிசுத்தம் இருக்கும்போது அந்த குடும்பம் தெய்வ ஊழியத்திற்கு ஒரு பெரிய வல்லமையான கருவியாய் அமைகிறது. நம்முடைய பிள்ளைகள் அருட்பணியாளர்களாக செல்ல வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் அருட்பணியின் மையங்களாய்